எப்பொருள் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கொஞ்சம் நேரத்திலே கூப்பிட்டேன், 7:30க்கு தான் கூப்பிட்டேன். 7:20 கூப்பிடலான்னு பார்த்தேன். சரி, ஆமா. வரவங்க வரட்டும். சரி, இன்னைக்கு என்ன பண்ணிருங்க காலையில இருந்து? எங்க இந்த திருப்பூர் அம்மையார் காலையில் பேசினேன் அவர்கிட்ட. கொஞ்சம் அப்படியே கரைஞ்சிட்டு இருக்குது, கட்டி கரைஞ்சிட்டு இருக்கு. ம். திருப்பூர் அம்மையார் ஆ, ஆ, உட்காந்தாச்சா? ஆ, உட்காந்தாச்சு. ஆ, எப்படி கை கால் எப்படி இருக்கு? கை அசைவு கால் அசைவு எப்படி இருக்கு? ம், பரவாயில்லைங்க ஐயா. ம். இன்னைக்கு 48 மணி நேரம் கழிஞ்ச பிறகுதான் அந்த கீரை பொரியல் அனுப்பினேன் ஐயா. அதை சாப்பிட்டேன் ஐயா. ஆ, இன்னைக்கு 5 சரி. மணிக்கு. ஆ, ரைட்டு ம், ரைட்டு. ம். அருமை மறுபடியும் அருமை. நீர் போடுறேன் ஐயா. ம், போடுங்க. அப்போ இந்த இன்னைக்கு ம். கை வலி இந்தா. கால் வலி அத நடந்து பார்த்தீங்களா? கொஞ்சம் நடந்து பரவாயில்லைங்க பார்த்தீங்களா? ஐயா. ம், பார்த்தேன் ஐயா. கொஞ்சம் நிமிர்ந்தும் பார்த்தேன் ஐயா. பரவாயில்ல ஐயா. கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் நேரா நிமிர்ந்து பார்த்தேன். ம். இன்னைக்கு கொஞ்சம் வலிங்க கொஞ்சம் பரவாயில்ல எல்லாமே. நேரா நேரா நின்னுட்டாவே நீங்க தயார். ம். நேரா நின்னுட்டு அப்படி அந்த நேரா நின்னுட்டாவே நீங்க வந்து அடுத்ததுக்கு அ வேகமா நடக்கிறதுக்கு தயார். நேரா அந்த நின்னுட்டாவே அ வேகமா நடக்க முடியும் அப்படிங்கறது இந்த வந்துடும். சரிங்க. வலது கால் ஐயா. அந்த ஜாயிண்ட் வருது பாருங்க. அது ஆ, நான் அந்த படியில எடுத்து வைக்கல மடக்குன்னு ஒரு சவுண்ட் கேக்குது ஐயா. அது வரட்டும், அது வரணும், அது வரணும். அதான். அது வருது. வலது கால் நல்லா வருது. சவுண்ட் அதே மாதிரி கேக்குது அந்த படியில கால வைக்க. அங்கே காட்டுங்க, நீங்க முகத்தை காட்டுங்க. இருங்க. உருவத்த காட்டுங்களா? இருங்க. சும்மா முகத்தை காட்டி அப்படியே பேசுங்க. இப்ப ஆ. இப்ப இப்ப பேசுங்க. ஆ. ம். அந்த வலது காலை எடுத்து வைக்கிறப்ப அந்த படக்கு படக்குன்னு சத்தம் வருது, சரியா? ஆமாங்க ஐயா. ஜாயிண்ட் லாஸ்ட் நம்ம அந்த மடங்குதுங்க பாருங்க. மடக்கி ஆ, வைக்கிறேன் இல்லையா? அந்த ஆ, ஜாயிண்ட். ஆ. அப்படின்னா அந்த நீங்க ஜாயிண்ட். சமணங்கால் போடுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். இது பண்ண முடியல ஐயா. டைட்டா இருக்கு. பரவாயில்ல, அது அது அதுக்காக அது தயாராயிட்டு இருக்குது. ஒரு கரெக்ட். மனிதன் வந்து சொன்னீங்களா? சாதாரணமா உட்கார எந்திரிக்கணும். இப்ப சாதாரணமா உட்காரணும். அவன் கோடிக்கணக்கான ஆ. ஆண்டுகளை உட்கார்ந்து தானே பழகி, உட்கார்ந்து நிமிந்து இப்படித்தானே இருக்கிறான். அப்பதானே உடம்பு இயங்குது. ஆ? ஆமாய்யா. கிரீஸ் அந்த போட்டா மாரி சவுண்ட் கேக்குது ஐயா. இப்போ பாத்ரூம் போனேன். ஒரு படி ஒண்ணு இருக்கும் பாத்ரூம்ல. ஆ, அதுல கால தூக்கி வைக்கிறேன். கடக்கு ஒடக்குந்து அப்படி சவுண்டு. அப்படி ஒரு வரணும். மாரி. அந்த கடக்கு முடக்குன்னு ஆ. சத்தம் வரணும். ஆ. அப்ப அப்படின்னா இந்த எண்ணெய் போயிட்டு இருக்கு, தண்ணீருங்கிற எண்ணெய் அந்த உள்ள ஆ. இருக்கிற பழைய போயிட்டு. நச்சுத்தன்மை நீங்கி இந்த அமிலத்தன்மை ம். காரத்தன்மை சளியும் நச்சுமே, ம். சளியும் விஷம் நீங்கினோடனே ம். அந்த இடத்த இது ம். போய் பிடிச்சிக்குது. எது போய்? தண்ணீர் போய் உட்கார்ந்துக்குது. தண்ணீருக்கு வந்து ம். வலுவலுப்பு உண்டாக்குது. ம். இந்த அடுத்த காலுக்கு படக்கு படக்கு அப்புறம் அதே மாதிரி இப்படி இப்படின்னு சத்தம் வரும். கையெல்லாம் அப்படியே கை ஆட்டின சத்தம் வரும். ஆமா. நெட்டை எடுப்பாங்க, கை நெட்டை எடுப்பாங்க. கையில நல்லா வேலை பாக்குது ஐயா இப்போ. கையெல்லாம் ஆஹ் நல்லா பாக்குது. வேலை காலு பாத்துருச்சுன்னா நீந்துட்டா நல்லா இருக்கும். அவ்வளவுதான். உம் கையெல்லாம் ஆமா. நல்லா வருது. கை காட்டுக்கு, கைப்பட நல்லா வருது கையெல்லாம். எல்லாம் வேலைலாம் பாக்குறேன் ஐயா. பூ கட்டுவேன். கீரைங்கெல்லாம் இப்ப முருங்கைக்கீரை பறிச்சு குடுத்துட்டு கிளீன் பண்ணி குடுத்துட்டு வந்தேன். முருங்கைக்கீரை, காய்கறி கட் பண்ணேன். காலையில இருந்து இப்ப அது என்னுடைய அ- அது அது அந்த அந்த அதை அப்படி படம் எடுக்க சொல்லுங்க. முருங்கைக்கீரை மரத்துல இருக்குதா? அது இங்க பக்கத்துல இருக்கு ஐயா. அவங்க பறிச்சு குடுத்தேன் கொண்டாந்தாங்க. அது கிளீன் பண்ணிட்டு இப்பதான் நான் வந்தேன். உள்ள அந்த வந்தேன். காய் இருக்கிறப்ப அந்த மாவு பிசைறப்ப ஆ. படம் எடுங்க. ஒரு ஒரு நிமிஷம் படம் எடுங்க. சரிங்க ஐயா. நானே எடுத்துறேன். படம் எடுக்கிறேன். ம். ஆமா, அப்படி சும்மா கையில வச்சுட்டு இப்படி எடுங்க. அதனால ஒண்ணு அரைங்குறமே ஆ. எடுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் அப்படி அந்த சமையல் கட்டுக்கு போறப்போ அந்த எந்த இடத்துக்கு ஆ. போறீங்க அந்த ரெண்டு அங்க எப்படி நடந்து தானே போவீங்க? 10 அடி நடந்து தானே போவீங்க. அந்த ஆமா. 10 நடந்து அடி தான் வரேன் ஐயா. ஆமா. ரூமுக்கு அதெல்லாம் ஹாலுக்கு பதிவு போணும். பண்ணுங்க. ஏன் இப்படி? அதெல்லாம் பதிவுன்னு அனுப்பணும்ல. இந்த மாதிரி முன்னேறிட்டு இருக்குன்னு சொல்லணும்ல. சரிங்க ஐயா. அதான் ஐயா சொல்லிட்டு இருக்கேன். அது இப்ப நல்லா இப்ப இப்ப நிமிர்ந்துட்டு நேர்லயே வரணும் ஐயா. சொல்றீங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்க நேர்லயே சொல்றீங்க. இதுதான் உண்மை. அதான் நான் சொல்றேன். கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் பாரு. மருத்துவர் கேட்கிறாரு, நீங்க பதில் சொல்றீங்க. இதுதான் உண்மை. இதுதான் ஆமாய்யா. இப்ப நீங்களா நடந்து போறது என்பது வேற. அது யாரும் நடந்து போறாம்பா. இப்ப ம். நான் கேட்கிற கேள்விக்கு ம். நீங்க பதில் சொல்லி இதுதான் உண்மை. அது கூட தேவையில்லை. இதுதான் ம். உண்மை. இதுதான் உண்மை. இதுதான் நீர் மருத்துவம். இதுதான் உணவில்லாமல் வாழும் கலை. ம். உணவு உண்றது வேற, உணவு இல்லாம இருக்கிறது வேற. சரி. இத்தனை வருஷம் உணவு உண்டுட்டு இருக்கிறோம். அது ஆமாய்யா. வேற. அது வந்து மன திருப்திக்காக ஏதோ பசிக்காக திங்கிறோம். ம். ஆமாய்யா. பசிங்கிறது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்க 3 நாள் இருந்தாலும் சாவு வராது, நோவு வராது. பசிங்கிறது ம். ஒண்ணுமே இல்ல. ஆமாய்யா. போட்டதுதான் வாயில வந்து தங்கும். ஏற்கனவே சாப்பிட்டிருப்பீங்க. அதுதான் வந்து தங்குமே தவிர ஆளை கொல்ல. ஆமாய்யா. பட்டினியால் மனிதன் சாப மாட்டான். ஆமாய்யா.
பட்டினி கிடக்கும் பொழுது என்ன நடக்குது அதை கவனிக்கணும். பட்டினி கிடக்கிறப்ப என்ன கவனிக்கணும்? ஒரு நாள் கவனிக்கணும், 2 நாள் ம். கவனிக்கணும், 3 நாள் கவனிக்கணும். எத்தனை நாள் வேணா கவனிக்கலாம். ம். சரிங்க. அது நாக்குல வந்து படிக்கிறப்ப ஒரு மயக்கம், நாக்குல இந்த வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். மயக்கங்கிறது ம். இப்பெல்லாம் வராது, அந்த வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். அந்த அதான். வாந்தி வருகின்ற பொழுது அந்த வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு பல்லு விளக்குற மாதிரி முழு குடல் 30 அடி விளக்கி விட்டுறணும். ம். இப்படியே போக போக இதுதான் 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 இயற்கை வந்து என்ன பண்ணுது, இதைத்தான் அவன் விரும்புது இயற்கை. ம். அப்ப இயற்கையிலிருந்து நீங்க கருணை எதிர்பார்க்கறீங்க, உங்க பழக்கத்தை விடுகின்ற பொழுது இயற்கை கருணை கொடுத்துருது. அப்ப இயற்கையின் கருணை வந்து உங்க பழக்கத்தை மாற்றுவதன் மூலமாகத்தான் இயற்கையிலிருந்து கருணை. எது எதிர்பார்க்கறீங்க? ஆரோக்கியம் என்கிற மிகப்பெரிய வைரத்தை வாங்குறீங்க. ம். எந்த நாட்டிலையும் வைரம், எந்த நாடு போனாலும் ஆரோக்கியம் என்பது விற்கப்படாது. ம். மருத்துவத்தை ஆரோக்கியம் என்பது விற்கப்பட, ஆரோக்கியம் என்பது கிலோ கணக்கில் கிடைக்காது. ம். இதுல என்ன ஆச்சரியம்னாயா, எனக்கு சளி கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதுதான்யா பெரிய விஷயம். ஆ எங்க உட்காரணும் அங்க பேப்பர் கவர்ல வச்சிருப்பேன் ரெடியா. அந்த ஆ அது துப்புறதுக்கு சளி. இப்ப ஆ நான் வச்சிருக்கிறதே இல்ல, பக்கத்துல எதுவும் இல்ல. ஆ 2வது யூரினும் வந்து 2, 3 டைம் தான் ஒரு நாளைக்கு, அவ்வளவுதான். கரெக்ட்டா கண்ட்ரோலா போகுது. 2 நாள் நீர் உணவு தான் இருந்துட்டு இருக்கேன். மோஷன் இன்னைக்கு ஃப்ரீயாவே வந்துருச்சு. எதுவுமே நான் சாப்பிடல. இன்னைக்கு ஃப்ரீயாவே வந்தது. நாளைக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த நாளைக்கு இந்த கொஞ்சம் கேரட்டு. பழம் சொல்லிருக்கீங்க. ஆ அது போண்டா சொல்லிருக்கீங்க ஐயா. ஏதோ ஒரு பழம், ஏதோ ஒரு வாழைப்பழம். வச்சிருக்கேன். நேந்திரம் பழம் வாங்கிட்டு வர சொன்னேன் பசங்கள. ம். அது நாளைக்கு சாப்பிட்டு காட்டுறேன் ஐயா. நீங்க தான் படம் எடுத்து காமி சொன்னீங்க இல்லையா? அது செய்யறத அது படம் எடுத்து எடுங்க. காமி. அது ஒரு 5 நிமிஷம் எடுங்க. ம். கட் பண்ணி எடுக்கணும். சரி. சரிங்க ஐயா. செய்யறப்ப சும்மா அதுல நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு ஆ. அப்படி சும்மா 2 நிமிஷம் எடுத்து இதை செய்ய போறேன், சாப்பிட ஆ. போறேன். சரிங்க ஐயா. மூஞ்சில நல்ல தோலெல்லாம் பாருங்க, அந்த சுருக்கம்லாம் நிமிந்துட்டு வருது. இந்த சுருக்கம்லாம் போய் ஆமா. ஒரு குழந்தை தோல் மாதிரி ஆமா. மாறிட்டு வருது. அது சொன்னாங்க ஐயா. இன்னைக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க விருந்தாளி. முகம் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ம். ம். முகம் நல்லா இருக்கிறது சாதாரண விஷயமா? அகத்தின் அழகு, உள்ள என்ன நடக்குது மூஞ்சி காட்டிடும். உள்ள என்ன நடக்குதுன்னு மூஞ்சி ஆமா. காட்டிடும். காட்டுறோம். ஆள் ஒல்லியா இருக்க, முகம் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஆ முகம்தான் அகத்தின் அழகு. முகம், அதாவது உள்ள என்ன நடக்குதோ ம். அது வெளியே மூஞ்சியில காட்டிடும். ம். உள்ள என்ன நடக்குதோ அது மூஞ்சியில தெரியும் அப்படிம்பாங்க இல்லையா? ஆமா, அகத்தின்னா நான் உள்ளே நடக்கிறது. அகம்னா உள்ள. புறம்னா அகம்னு உள்ள வெளியே. நடக்கிறது முகத்துல காட்டுது பாருங்க. அப்ப உள்ள இருக்கிற 12 அவயங்களும் வேலை செய்கிறது. ஆமா ஐயா. 13 வருஷமா செய்யாது, இப்ப செய்தல்ல. அப்ப ஆமா 13 ஐயா. வருஷம் செய்யாதது இப்ப ஒரு 25 நாள்ல செய்யுதா ரொம்ப இல்லையா? ஆச்சு. ஒரே வாரத்துல எனக்கு யூரின் வந்து கண்ட்ரோல் ஆனது பெரிய ஆச்சரியம் ஐயா அது. இவங்க ம், கனிமொழி அம்மா அவங்க கிட்ட கூட சொன்னேன் நானு. இதுவரைக்கும் நான் அந்த மாரி உணர்வு நான் உணர்ந்தது கிடையாதும்மான்னுட்டு. சில ம். டைம்ல அப்படியே அந்த மிதியடியிலே கூட ஆயிடும் ஐயா. நான் பாத்ரூம் உள்ள போறதுக்கு முன்னாடியே தன்னாலே வெளிய வந்துரும். கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துரும். இப்ப அதெல்லாம் இல்ல. நானா எப்ப போறேனோ அப்பதான். அப்ப ரத்தத்தில் அழுக்கு இல்லை. ஆ. ரத்தத்துல அழுக்கு இல்லாத பொழுது சிறுநீர் பிரியாது. ம். ஆமா, கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைங்க, கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. ஆ அவ்வளவுதான். ம். எப்போதும் ஒரு அமைப்பா உட்காந்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கழுத்து வரைக்கும் தெரியற மாதிரி இருக்கு. நான் வச்சிருக்கிறேன்ல பாருங்க, அட்டைப்பெட்டி மேலதான் ம். வச்சிருக்கேன். ஒண்ணுமே இல்லை பாருங்க, பின்னாடி எல்லாம் தெரியுது பாருங்க. ஆமா. ஒரு அட்டைப்பெட்டி மேல வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்படியே பேச ம். இருக்கை போட்டு உட்காந்துறேன். இந்த மாதிரி உட்காந்துக்கணும். கையில எல்லாம் பிடிக்க கூடாது. கை ஆடிட்டே இருக்கும் சரி. அதெல்லாம். என்னமோ பரமேஸ்வரர் என்னமோ சொல்ல வந்தீங்க பாருங்க. எவ்வளவு முன்னேற்றம் பாருங்க. 13 ஆண்டு முன்னேற்றம், 14 இதெல்லாம் 13 ஆண்டு 17 ஆண்டு எல்லாம் நீங்க சிறையில் இருந்தது. இப்ப விடுதலை. இப்ப இன்னைக்கு விடுதலை எல்லாம் இன்னைக்கு பெரிய விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு உண்மையிலே விடுதலை தான் உங்களுக்கு. என்னது, எல்லாத்துக்கும் விடுதலை ஆமா இன்னைக்கு. ஐயா. ஆமா ஐயா. ஆமாங்க. நீங்க என்ன சரி. உணர்ந்தீங்க பரமேஸ்வரி? ஐயா காலையில இருந்து இன்னைக்கு நீர் விரதம் தான் ஐயா. தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஆ நீங்க வேண்டா நாளைக்கு சாயங்காலக்கே இப்ப நம்ம 48 மணி நேரம் ஆயிரும். அப்ப வந்து இந்த மாதிரி நாளைக்கு நீங்களும் ஒரு பழம் பூரி போடுங்க. ஒரு பூம்பழத்தை வந்து 3 பூம்பழம் எடுத்து கொஞ்சம் மைதா மாவுல போட்டு கொஞ்சம் எண்ணெயில போட்டு பொரிச்சு ஒரு 3 பழத்தை சாப்பிடுங்க. அப்படியே பழம் போண்டா, பழம் பூரி. பழம் பூரி சாப்பிட்டு முடியுங்க, நல்லா இருக்கும். அப்புறம் அது அப்படியே நல்லா வலுன்னு அப்படியே இழுத்துட்டு அப்படியே நல்லா நல்லா மென்று சாப்பிடுங்க. நேந்திரம்பழம் ருசியா அதிகமா. நேந்திரம்பழம் வந்து நல்லா ருசியா இருக்கு. அது வேகவே குழந்தைகளுக்கு உண்மையாலுமே குழந்தைகளுக்கு இப்ப என்னுடைய பேர குழந்தைகள் அதான் கொடுப்பேன். ம். அதெல்லாம் நான் என்னோட இருக்கிறப்ப கொடுப்பேன். அப்புறம் என்ன பண்ணவும் தருவாங்க. ஆனா அவ்வளவு ருசியா இருக்கு. வேக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு ருசி கூடியிருக்கு. இன்னைக்கே கேரளாவில் குழந்தைகளுக்கு அது கொடுப்பாங்க. எல்லாம் மறந்து தொலைச்சா. இதான் இயற்கை.
ஆமா. இப்ப நாம வந்து ஒரு பலகாரம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு நாம வந்து ம். எண்ணெயும் வாழைப்பழம் சாப்பிட்றப்ப மலம் இப்ப அது பலகாரம் மாதிரி ஆயிரும், பசி மாதிரி ஆயிடும், ருசி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு அடி. ஆமாய்யா. அது மாதிரி நல்லா இருக்கும். சரி. சரிங்க. என்ன மைதா மாவுல நனைச்சு எண்ணெய்க்குள்ள போடணுமா ஐயா? அவ்வளவுதான். மைதாவை நினைச்சு மைதா போன்ற மாதிரி மைதா பழம் அவ்வளவுதான். மைதா மாவு, நாட்டு சர்க்கரை போட்டு ஐயா கலந்துட்டு, இந்த பழம் கட் பண்ணிட்டு துவச்சு எண்ணெயில போட்டு சாப்பிட சொன்னாரு. அவ்வளவுதான். நல்லெண்ணெயோ, இந்த ஆமா. எண்ணெயோ, தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு என்ன என்ன வேணாலும் ஏதோ ஒண்ணு. போட்டுக்கலாம். அ, அ. ம். நமக்கு வலுவலுப்பு உள்ள போய் அது ஜீரணமாகி அது கீழ இருந்து மலத்தை இழுத்துட்டு இந்த எண்ணெயும் பழமும் வந்துடும். நாற்றம் எல்லாமே வெளியே வந்துடும். நாற்றமே இருக்காது அதுல. நல்ல வேலை செய்யும். நாட்டு நாட்டு ஐயா நாட்டு சர்க்கரை போட்டு பழத்தை பிச்சு போட்டு பிசைஞ்சிடவா? பிசைஞ்சு ஆ, உருண்டை பிடிச்சு இல்ல, எண்ணெயில இல்ல, இல்ல. பெசைய கூடாதுப்பா. பழம் கட் பண்ணிட்டு சொல்றாரு. பீஸ் பீஸா ரவுண்ட் ரவுண்டா. ஆ. மாவ பெசஞ்சிட்டு துவச்சு பஜ்ஜி, போண்டா விடலையா நம்ப அந்த மாரி விட சொல்றாரு. சரி, சரிங்க. இல்ல நாட்டு சர்க்கரை போட சொன்னீங்கல்ல, அதனால கேட்டேன். மாவுல மாவுல கரைச்சுக்கணும் இனிப்பு நாட்டு கொஞ்சம் சர்க்கரைய. போடுறேங்க. இனிப்புக்காக. ஆ, சரி. மாவுங்களா? சரி, சரி, சரி. ஆ. மாவுல கொஞ்சம் சும்மா ஒரு 100 கிராம் மாவு இருந்தா போதும். சரிங்க ஐயா. அவ்வளோ கொஞ்சோண்டு ஒரு 20 கிராம் சர்க்கரை கலந்து கொஞ்சம் இனிப்பு மாதிரி ஆயிரும். அப்புறம் அதுல வந்து ம். பழத்தை வந்து 2ஆ 3ஆ கட் பண்ணிக்க வேண்டியது. கட் பண்ணிட்டு ஒரு போட்டு பழத்தை சரி. 2ஆ கூட போட்டுக்கலாம். ஒரு பழம் 2 ஒரு பழத்தை 2 துண்டா போடுங்க அவ்வளவுதான். ஒரு பழத்தை 2 சரிங்க. துண்டு. ஒரு பூம்பழம் மாதிரி 2 துண்டு. நேந்திரம் பழமா இருந்தா 2 ம். துண்டு. 2 துண்டு போதும். அப்படியே நினைச்சு அப்படியே போட வேண்டியது ஜாயின்னு. இங்க போனீங்க. அவ்வளவுதான். 3 பழத்துக்கு 6 துண்டு வருது. எத்தனை 6 பழம்? அவ்வளோதான். ஐயா பூப்பழம் 3 போதுங்களா? எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். 3 போதும், 3 4 போதும். எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். 3 இருந்தா கரெக்டா இருக்கு. சரிங்க. அதே 150 200 300 கிராம் வந்துரும். ம். அது சாப்பிட்டீங்கன்னா நல்லா இளஞ்சூட்டுல சாப்பிட வேண்டியதுதான். சரிங்க ஐயா. அவ்வளவுதான். அது சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு நீர் பயிற்சி பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது அநேகமா ஒரு நாள்லயே போனாலும் போயிடும். அடிச்சுட்டு வந்துடும். சாயங்காலம் போனாலும் ம். போகும். அது நமக்கு அது நாற்றம். அது போறப்ப அந்த வாடையே இருக்காது. அந்த வேக ம். வைத்த பழ வாடை நான் சோதனை பண்ணி பார்த்துருக்கேன். ம். வேக வச்ச பழ வாடை மட்டும்தான் வரும் அதுல. வேற எந்த வாடையும் வராது. சுத்தமாக ஆகும். நல்லா சுத்தமாகும். நல்லா. சுத்தமா. சுத்தம் உடம்பு. ஆமா. எண்ணெயும் பழமும் வந்து மனுஷனுக்கு சாப்பிட வேண்டியதுதான். வயிறெல்லாம் கெட்டு போச்சுன்னா அந்த காலத்துல கண்டதெல்லாம் வாங்கி திங்க பண்ண குசு விட்டுட்டே இருப்பான். நாத்தம் அடிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ம். அம்மா அவங்க பாட்டி தான் கொடுப்பாங்க. பாட்டி தான் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து அந்த நல்லெண்ணெய் ஊத்தி கொடுப்பாங்க. நல்லெண்ணெய் மொந்தம்பழம் பெருசு பெருசா இருக்கும். அந்த மொந்தம்பழமும் போடலாம். ஆமாய்யா. வாழைக்காய் பஜ்ஜி போடுறாங்களே இப்ப அது மொந்தங்காய்ம்பாங்க. ஆமா. மொந்தம்பழம். ஆமா. அதான். அது ரொம்ப நல்ல வேலை செய்யும். அது அது நேந்திரம்பழம் சிப்ஸ் போடலாம் இல்லையா? என்ன வேணாலும் பண்ணலாம். நேந்திரம் சிப்ஸ் நேந்திரம்பழம் சாப்பிடுவோம். சிப்ஸ் கூட சாப்பிடுவோம். நேந்திரம்பழம் அதெல்லாம் ஒண்ணுதான். கொஞ்சம் பலகார மாதிரி சொல்றேன். நேந்திரமரம் சீவல் கூட சரி. சாப்பிடலாம். நேந்திரம்பழத்தை நீங்க வாழைக்காயில எதுல வேணாலும் சீவல் போடலாம். ம். வாழைக்காயில எதுல வேணாலும் நீங்க சீவல் போடலாம். எதுல வேணாலும் சீவல் போடலாம். கொஞ்சம் கொஞ்சம் பச்சைவே கொஞ்சம் காய் வெட்டா இருக்கணும். அதாவது ரொம்ப காயும் ம். இல்லாம பழமும் இல்லாம இப்ப நேந்திரங்காய் வந்து முதிர்ந்த காயில வந்து சீவி போட்டு போடுவாங்க. அது அந்த தோலே வந்து அவரைக்காய் மாதிரி இருக்குங்க. நேந்திரங்காய் தோல் இருக்கு ஆமாங்க. பாத்தீங்களா, ரொம்ப அருமையா இருக்கும். நேந்திரங்காய் தோல் கிடைச்சதுன்னா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்ணுங்க, நீங்க ம். நேந்திரங்காய் வாங்குனீங்கன்னா அந்த தோல் எடுத்து அவரைக்காய் மாதிரி பொரியல் பண்ணிருங்க. புரியுதா? சரிங்க சரிங்க. ஐயா. நேந்திரம் ஆறு- காய். அந்த காயாமணம். உள்ள இருக்கிற இதை மட்டும் எடுத்துட்டு அது பஜ்ஜி போட்டுக்குங்க. ம். ம். பஜ்ஜி போட்டு இந்த காய் இருக்கு இல்லையா, அந்த தோல்ல வந்து பொடி பொடியா நறுக்கி தோணும். கடலப்பருப்பு உளுந்த தாளிச்சு சாப்பிடுங்க. அற்புதமா இருக்கும். சரிங்க ஐயா. நானெல்லாம் இங்க பக்கத்துல எங்களுக்கு வாழைக்காய் மண்டி ஏலம் விடுவாங்க. அரசு ஏலம் விடுவாங்க. ம். வாரத்துக்கு 3 நாள் விடுவாங்க. சும்மா டன்னா விடுது கிடக்கு. நான் போய் சும்மாவே பொறுக்கிட்டு வருவேன். ம். பிஞ்செல்லாம் போட்டு போட்டு போயிடுவானுங்க. பிஞ்செல்லாம் விலைக்கு போகாது. ஆடு மாட்டுக்கு தான் தூக்கி வீசுவாங்க. மாடு திங்காது. நான் போய் ஒரு தாரே எடுத்துட்டு வருவேன். சும்மா கிடக்கும். குப்பைக்கு ம். தள்ளுவாங்க. ஆனா குப்பையிலவே எடுத்துட்டு வருவேன். குப்பையில போய் தார் எடுத்துட்டு வந்துருவேன். குப்பையில கொண்டு பெரிய கிடங்கு இருக்கு. அதுல போட்டுருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தார் சும்மா பிஞ்சு தார் காத்தடிச்சு விழுகுது இல்லையா, அது ஆமாங்க. அது பாத்தீங்கன்னா அருமையா அது அவரைக்காய் பிஞ்சு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு இந்த அவரைக்காய். ம். ஆமா. வாழைக்காய் பிஞ்சு உடம்புக்கு ரொம்ப வாழைக்காய் பிஞ்சு அருமையா சுத்தமாகும். வாழைக்காய் பிஞ்சு அருமையா ம். சுத்தம். நல்ல அங்க அங்க பாட்டு செஞ்சு கொடுப்பாங்க. வாழைக்காய் பிஞ்சுல பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். வயிறு நல்லா இருக்கும். 3 மணி நேரத்துல அடிச்சிட்டு வந்துடும் அப்படியே. ஆமாய்யா. அதெல்லாம் நீங்க ஐயா வாழைக்காய் பிஞ்சு கிடைச்சது உங்க வீட்டுல, அதான் வாழை மரம் வச்சீங்க. வாழை மரம் வீட்டுல இருந்ததுன்னா இடம் வச்சீங்கன்னா அந்த வாழைக்காய் பிஞ்சு சாப்பிடலாம். சரிங்க ஐயா. சரிங்க. பொரியல் என்ன பண்ணி சாப்பிடலாம். பரமேஸ்வரி என்னமோ சொல்றீங்க? பேசும் பொழுது சொல்லுங்க. நிறுத்தினதுக்கு அப்புறம் ஐயான்னு சொல்லுங்க. நான் நிறுத்திக்கிறேன். சொல்லுங்க.
ஐயா வாழைக்காய் வந்து வாயு அப்படிங்கிறாங்களே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையாங்க ஐயா? சாப்பிட்டு பாருங்க, வாயுவே இல்லைன்னு பதில் சொல்லுங்க. ஆ, வாழைக்காய் வாயுன்னா அப்புறம் இட்லி தின்னுதான் வாயு சொல்றாரு இல்லையா? ஐயா. வாழைக்காய் வாயு இட்லி, வாழைக்காய் வாயுன்னு கேட்கறப்ப இட்லி வாயு இல்லையான்னு கேட்கணும். என்னது? இட்லி வாயு இல்லையா? நமக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. நம்ம இருங்க, தான் சமமா வாழைக்காய் தின்னுட்டு வாயுன்னு இருக்கிறது. கேட்டா இட்லி வாயு இல்லையா, இறைச்சி வாயு இல்லையா, பால் வாயு இல்லையா, மீன் வாயு இல்லையா, அப்புறம் மாட்டுக்கறி இப்ப நீங்க 50 கேள்வி அவனை கேட்டிருக்கணும். என்னது? அதான். என்னை திணிக்க கேக்குறீங்க, ஒண்ணும் ஆகாதுங்க. நீங்க எப்பவோ கேட்டிருக்கிறீங்க, இன்னைக்கு கேக்குறீங்க. ஆ, இதே தின்னுட்டே இருந்த வாயு தான். மலச்சிக்கல் உண்டானா அது பேரு தான் வாயுன்னு சொல்லுங்க. இப்ப நல்ல சோத்தை நிறைய தின்னு போட்டு வயிறு நிறைய சோத்தை தின்னு போட்டு அது ஜீரணமாகிறப்ப பஜ்ஜி போட்டுன்னு என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது மாதிரி வயிறு கெட்டு போகுது. உணவுனாவே ரத்தத்தை கெடுக்க. இன்னைக்கு கூட 2 நாளைக்கு ஒருத்தர் நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி இனிப்பு சோளக்கருது இருக்குது, விக்குது. அது வந்து குடலை சுத்தம் பண்ணுமான்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. வகுப்புக்கு வரவணுமே இல்லையா, அது விட்டு போட்டு நான் சொன்னேன், மவனே அது ரத்தத்தை கெடுக்கும் பதில் சொன்னேன். அவன் குடலை சுத்தமானு கேட்டேன். மவனை அந்த சோளக்கருது வந்து ரத்தத்தை கெடுக்கும். என்னது? அவன் தலை சுத்தி சொரிஞ்சுக்கும், மண்டையை சொரிஞ்சுக்கணும். நான் ஒண்ணு கேட்ட அவன் சொல்றான், இப்ப ரத்தம் கெடுக்கிறது எல்லாமே ரத்தத்தை கெடுக்கும். வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா என்ன, வாழைக்காய் பொருள் சாப்பிட்டா என்ன, வாழைக்காய் பழம்பொரி சாப்பிட்டா என்ன, எப்படி தின்னாத்தான் என்ன, தண்ணீரை தவிர எது உள்ள போனாலும் ரத்தத்தை. இப்ப நீங்க 3 நாளைக்கு ஒருக்கா ரத்தத்தை கெடுக்கும். அதை பதில் சொல்லுங்க. ரத்தம் கெட்டு போயிட்டே நோய் வந்தது. இப்ப எது கெட்டு போய் உனக்கு நோய் வந்தது? ஆமாயா, ரத்தம் கெட்டு போனால்தான். அப்ப தின்னுதுன்னு ரத்தம் இது உணவை தின்றால் ரத்தம் கெட்டு போகணும் எவனுமே சொல்லவே இல்லை. ஆமா, ஏடா சொல்லலாம் தெரியல. என்ன ஒரு வெள்ளைக்கா இப்ப நாம தான் அறிவாளிகள், ரைட்டு. அதனாலதான் நம்ம அறிவாளி இருந்துகிட்ட நோய் நல்லா ஆகுது. எந்த மருத்துவனுக்காவது அறிவு இருக்கான்னு பாருங்க. அறிவு இருந்தால் அவனுக்கு நோய் வரலாமா? அதுதான் வள்ளுவர் கேக்குறான். அதாவது எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு, தன்னை காத்துக் கொள்ளுகின்ற அறிவினோருக்கு, தன்னை காத்துக் கொள்கின்ற அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தருகின்ற நோய் வரலாமா? இப்ப உங்களுக்கு 13 வருஷமா படுத்திருக்கிறீங்க. எவ்வளவு கொடூரமான அதிர்ச்சி அது பாக்குறவங்க. நீங்க மட்டும் வேகம் இல்லாம, நீங்க மட்டும் நொந்து நூலாக முன்னா நீங்க மட்டும் நொந்து நூலு, அதாவது இந்த கெட்டு போறது பார்த்துட்டு எத்தனை பேர் மனம் துடிச்சிருப்பான்? நீங்க மட்டும் தான் துடிக்கிறீங்க. உங்களை பாக்குறவங்க துடிச்சு, அது உங்க சொந்தம் வந்தா அதை விட்டுருங்க. உங்க பையனும் துடிச்சிட்டு இருப்பான். ஐயோ இப்படி படுத்துட்டே கிடக்குது, என்னடா பண்றது? அவன் என்ன பண்ணுவான், தற்கொலை பண்ற மாதிரி நினைப்பு இருக்கு அவனால. அவன் என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்பான். அதுவும் தடை, இதுவும் தடை, அங்கேயும் தடை, எல்லாம் தடை. ஒருத்த நோயால இந்த குடும்பமே தடை. ஆமா ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்க வீட்டுக்காரு, எங்க பிள்ளைங்க, அம்மா, எங்க மாமனாரு எல்லாம் எனக்காக ரொம்ப வருத்தப்படுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு கூட்டால இங்க வாங்க, கூட்டால ஒரு சாத்த மண்டையில போட்டு ஒரு சாத்தி விடலாம். சரிங்க. கேட்பாங்களே என்ன, எல்லாத்துக்கும் தகவல் போயிருக்கும். இங்க நடக்கிறது பேசுறது, இப்ப வீடியோல பேசுறதெல்லாம் பாப்பாங்க. என்னடா என்னென்னமோ சொல்றாங்க, நீங்க தானே சொல்றீங்க எல்லாமே நல்லா ஆகுது போகுது, கீரை பொரிச்சேன் பேசுற, மூஞ்சி நிறம் மாறுது, சிகப்ப மாறுது, ரத்தம் வருது, சிறுநீர் அடங்குது, நிறம், இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்கத்தானே செய்யறாங்க. ஆமாங்க, அதனாலதான் நான் சொல்றேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொல்றேன். இதுதான் உண்மை. நாம வந்து வெளிப்படையா மக்களுக்கு காட்டுறோம், நான் இப்படி இருந்தேன், எல்லாரும் நோயாளிதான். நோயாளிதான் ஒண்ணும் கிடையாது. ரத்தம் கெட்டு போனா நோய் வருது, ரத்தத்தை சுத்த போனா நோய் நீக்குது. இது இயற்கையில் இருக்கிற முறை. இத போய் சொல்றதுக்கு ஐயோ எனக்கு தலைவலிக்கு மயிர் வலிக்கு இன்னைக்கு காலையில திருப்பூர் அம்மையார் வரல, காலை தனிப்பட்ட முறை மதியம் ஒரு 11 மணிக்கு கூப்பிட்டேன். இங்க ரத்தம் அப்ப அந்த கட்டி கரைய 3 நாளா ரத்த கட்டி கரையுது, புற்றுநோய் கட்டி கரையுது. பாருங்க எவ்வளவு ஆச்சரியம். கரைய ஆரம்பிச்சிருச்சு, கரைய ஆரம்பிச்சிருச்சு. என்னது தெரியுதுங்களாமா உங்களுக்கு? கொடகொடன்னு இருக்குதாமா, கட்டி மாதிரி இருக்குது. 3 நாள்லயே கரையுதுங்களா? ஆமா, வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, பாக்கலையா? புற்றுநோய் கட்டி கரையும் போட்டிருக்கேன். சரி சரி, நான் பாக்குறேன். பார்த்தாதான் அது போடுறதெல்லாம் உங்களுக்கு அதானே வேலை. வரதெல்லாம் யாரு இதுல பாத்தீங்க? பார்த்தேன் ஐயா, நானு பார்த்தேன் ஐயா. இந்த வீடியோ வரல, எத்தனை மணிக்கு போட்டீங்க? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மெசேஜ் அனுப்புறதெல்லாம் நீங்க யூடியூப்ல போய் பார்க்க வேண்டியதானே. என்னுடைய யூடியூப் இருக்கு, நீர் மருத்துவ 940 பார்க்க வேண்டியதானே. அது லிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா வருவீங்க. அது வரையா நீங்க உங்களுக்கு மொத்தமே வந்துரும். ஆமா, யூடியூப்ல. சார் நீங்க யூடியூப் ஓபன் பண்ண நான் வந்துடுவேன். அதை சப்ஸ்கிரைப் ஒரு அமுத்தணும். ஆமா, சப்ஸ்கிரைப் நீங்க இருக்கிறீங்க, தினமும் வரும்.
அதுல வந்துருமே டக்கு டக்கு. நீங்க வேற வீடியோ பாக்குறப்ப என்றது வந்து டக்குன்னு முன்னாடி அதை நீங்க பாக்கணும். அதை மற்றவங்களுக்கு சரிங்க அனுப்புங்க. இப்ப நான் இப்ப பேசுறதுல அவங்க நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ யாருக்கோ அனுப்புங்க, ஃபார்வேர்டு பண்ணி விடுங்க, வாட்ஸ்அப்ல ஏத்தி விட்டுருங்க. சரிங்க. எவனோ பாத்துட்டு போயிடுறான். என்னது அந்த கட்டு வந்து கெட்டியா இருந்தது, இப்ப கொஞ்சம் லூசா இருக்குது, கொல லூஸா கொலன்னு. இருக்கு. அது அது அந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க. அத நான் சொல்றத அந்த அம்மா சரிங்க, என்கிட்ட நான் பேசுது. பாக்குறேங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அப்புறம் சொன்ன குடல் எப்படி சுத்தம் பண்றேன்னு கேட்டேன். அது 3 நாளா என்கிட்ட வரவே இல்லை. அன்னைக்கு முந்தா நேரத்து பணம் கட்டினதோட சரி 3 நாள் ஆளவே காணோம். 3 நாளா ஆளை காணோம். எங்க போனேன்னு கேட்டேன். இந்த மாதிரி யாரோ குழந்தைய பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. யாருக்கும் சொந்த குழந்தையார், யாரோ சொந்தக்கார நெருங்கிய சொந்த மாட்டு தெரியுது, ஏதோ பிறந்திருக்க மாட்டு தெரியுது. இவங்க பொறுப்பு விட்டு அவங்க வேலைக்கு போறாங்க. நான் சொன்னேன், உன்னைய பார்த்துக்கிட்டு அவங்க போற, உனக்கு அந்த குழந்தைக்கு என்ன உறவுன்னு கேட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நெருங்கிய சொந்தம் கேட்டு, சரி சரி பரவாயில்ல, ஆனா நான் சொல்றதை அங்க உட்காந்து செஞ்சுக்கிட்டே இரு. அப்படியே ஏதோ உடம்பு சரியில்லையா போனாங்களே, சரி அதெல்லாம் சரிம்மா. ஆனா அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, நான் 3 நாள் நீங்க சொல்றத தவிர எதுவும் சாப்பிடறதில்ல அப்படிவான்ட்டு. அதனால கரைஞ்சு போச்சு. ரொம்ப தெளிவா இருக்கு. 3 நாள் வரட்டி பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரி தான் சாப்பிட்ற. காலை எழுந்திரிச்சு தண்ணி, மத்தியானம் மட்டும் கொஞ்சம் பொரிகளை, சாயங்காலம் கொஞ்சம் கீரை வச்சு சாப்பிட்டேங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. இதுக்கு நேத்து வரைக்கும் முட்டை தின்ட்டு இருந்தது, முட்டையும் தோசையும் தின்ட்டு இருந்தது. என்னது முட்டை தோசை. நான் வெளிக்கே ஐயோ வெளிக்கே வரமாட்டேன்னு, திங்கிறதுல முட்டை தோசை எப்படி வெளிக்கு வருதுன்னு கேட்டேன். எந்த ஒரு மருத்துவராவது முட்டை தின்னா வெளிக்கு வராதுன்னு எவனாச்சும் சொல்றான்னு பாருங்க, அறிவு கட்ட ஜென்மங்க. கோழி முட்டை விற்பனை பண்றவங்கள எவனா சொல்றான்னா, கோழி முட்டை வாங்குறப்போ நல்ல உணர்ச்சியே வாங்குறீங்க, அவன் சொல்லணும்ல. கோழி முட்டை வாங்காத, தின்னா மலச்சிக்கல் வரும், எவனாச்சும் பேசணும்னு பாருங்க, அறிவட்ட முண்டங்கள். ஆட்டுக்கறி வாங்குறப்போ இதை விடுங்கய்யா, உப்பு குறைவான உப்பு இல்லாத பொருளை நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? இப்ப பொட்டுக்களே வச்சுக்கலாம். பொட்டுக்களே வச்சுக்கலாம். இல்லங்கய்யா, இல்ல நம்ம சமைக்கிற உணவுலயே உப்பு குறைவா போட்டு, இல்லைன்னா உப்பே இல்லாம சாப்பிட்டோம்னாவே அந்த மலச்சிக்கல் பிரச்சனைங்கிறதே தேவையில்லைங்க, வரமாட்டேங்கிறீங்க. அதுக்கு இனிமாவே தேவையில்லைங்கய்யா. ஆமா, உப்பு போட சாப்பிட்டாவே வெடிக்கு நல்லா போயிடும், அதான் உண்மை. ஆமா ஆமாங்கய்யா, அது நானே நிறைய தடவை அனுபவிச்சிருக்கேங்கய்யா. அதுதான் சரி. இப்ப நாளைக்கு பழம்பூரி சரி 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 சரி, இந்த உப்பு போட்டாலே மலச்சிக்கல் வரும். வெண்டைக்காலம் வந்து உப்பே போடாம வெறும் தேங்காய் எண்ணெயில தாளிச்சு சாப்பிட்டேங்கய்யா. அருமை அருமை அருமை. தேங்காய் எண்ணெயில சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப அற்புதம். ஆமாங்கய்யா, அடுத்த நாள் காலையில தண்ணி மட்டும் தான் குடிச்சேன், ஆட்டோமேட்டிக்கா பாத்ரூம் போயிடுச்சுங்க. மலம் கழிச்சுட்டீங்க. மலம் கழிக்கிறது இந்த நவீன காலத்துல மலம் கழிக்கிறது பெரிய விடுதலை. மலம் கழிக்கிறதே பெரிய விடுதலை. அதாவது அந்த சொல்றானுங்க, அப்பா வெளிக்கு போயிடுச்சப்பா, வயிறு இப்பதாப்பா சுத்தமா இருக்கு, அடாடாடாடா என்னையா கொடுமையா இருக்குது. அந்த அம்மா திருப்பூர் அம்மையார் சொல்றாங்க, எனக்கு வெளிக்கே போக மாட்டேங்குது, ஆமா நீ கோழி முட்டையா தின்னுட்டேன்னு நான் சொன்னேன். கோழி முட்டையா தின்னுட்டு இருந்து எப்படி வரும் கேட்டேன். ஆமா வாய் ருசிக்கு திண்ணே இல்லை, அதான் புற்றுநோய்னு சொல்லிட்டேன். அப்புறம் திருப்பி கேடுச்சு எனக்கு, ஒரு நாளைக்கு 4 தடவை ஜூஸ் குடிக்க சொல்றீங்க, சக்கரை போட்டா சக்கரை நோய் வராதானே? சக்கரை சாப்பிட்டு சக்கரை நோய் வரும் எவமா சொன்னான்னு கேட்டேன். இல்ல அப்படித்தான் நல்லா சொல்றாங்க, நாட முண்டங்கள்லாம் அப்படி கிடையாது, சோறு தின்னத்தை சக்கரை நோய் வரும்னு சொன்னேன். என்னது இட்லி தோசை. அந்த சோறு அது என்ன விஞ்ஞான ரீதி என்ன நடக்குதுன்னா, சோறு வந்து என்ன ஆகணும்னா அது ஒரு பசையா மாறி இனிப்பு பசையா மாறிடுங்க. என்னது இனிப்பு பசை பச்சையா மாறுது. அந்த வாயில சாப்பிடுறத தேன் சாப்பிடுற இனிப்பு என்பது வேற, அது நச்சு கொடூரமான விஷ இனிப்பாக மாறிடுது. என்னது விஷ இனிப்பு கற்பனையே பண்ண முடியாது. அந்த விஷ இனிப்பு இருந்துட்டே இருந்ததுன்னா ஒன்னும் இல்ல, குழந்தைகளுக்கு வந்து இந்த இனிப்பு சாப்பிடுற பல்லுலாம் அரிச்சு போய் அதேதான். அந்த பாலும் சர்க்கரையும் குடிக்க அப்படியே அரிச்சு நாத்தடிக்கும் பாருங்க. இந்த பால் குடிக்கிற குழந்தை, மாட்டுப்பாலை செரிக்கிற அதிகாரம் நம்ம இறப்பையே கிடையாது. இறப்பைக்குள்ள அந்த வேதிப்பொருள் இல்ல, நொதிப்பொருள் வேதிப்பொருள் கிடையவே கிடையாது. எது மாட்டுப்பாலை செரிக்கிற அந்த ஜீரண நீர், அந்த ஜீரண நீர் கிடையாது, அது என்சைம் கிடையாது, அது நொதித்தல் கிடையாது. குழந்தைகளுக்கே இல்லாத பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? குழந்தை தானே, நாம தான் பெருசா இருக்கோம். அப்படின்னா அவ்வளவு மென்மையா இருக்கிற திரவத்தையே செரிக்காத பொழுது கடுமையா இருக்கிற முட்டை எப்படா செரிக்க அறிவு கட்ட முட்டைங்களா? அப்புறம் அதுல இருந்து வரக்கூடும் இறைச்சி எப்படி செரிக்கும்? அதுல இருந்து வர வெண்ணெய் எப்படி செரிக்கும்? எவ்வளோச்சும் யோசிக்கணும் பாருங்க, அறிவு கட்ட முட்டைங்க. உலகத்திலே முட்டை திங்கிற ஒரே கேவலமான மனுஷன் தான்.
அதாவது ஒரு பாம்பு முட்டையை முழுங்குச்சுன்னா அது எந்திரிச்சு நகர்றதுக்கே 3 நாள் ஆயிரும். ஒரு முட்டை தான் சாப்பிடும், அவ்வளவு ஜீரணமே ஆகாது. என்னது ஜீரணமாங்க. அது ஜீரணம் பண்றதுக்கே 3 நாள் அப்படியே கிடக்கும். அப்போ அவ்வளவு கொடூரமா அந்த ஜீரண நீர் சுரக்கும். நம்மளை விட 1000 மடங்கு நம்மளை விட 1,00,000 மடங்கு பவருடையதான் விலங்கினுடைய செரிமான நீர். நம்மளை விட, மனிதனை விட பல 1000 மடங்கு செரிமான அந்த கொடூர அமிலத்தன்மை உடையதுதான். அந்த அமிலத்தன்மை இருந்தா தான் அந்த விஷத்தை அப்படியே கரைச்சி மலத்தில் தெளிவிடும். அந்த முட்டை சாப்பிட்டுச்சுன்னா அது வெளியே போற வரைக்கும், அது விலங்கா இருந்தாலும் சரி, வேற எதா இருந்தாலும் சரி, இந்த விலங்கு அந்த மற்ற உடலை சாப்பிடுகின்ற உயிர்கள், பாம்பு, அப்புறம் பாம்பு, புலி, இந்த மாதிரி பாம்பு, புலி, அது இது, சிங்கம், இதெல்லாம் எது எது விலங்கு அடிச்சு சாப்பிடுதோ, விலங்கு அடிச்சு கொள்ளாது பிற உயிரை கொண்டு சாப்பிடுகின்ற அந்த உயிர்கள் என்ன பண்ணும்னா நல்ல பயங்கரமா திங்கும். பட்டு பயங்கரம் வெறி எடுத்து திங்கும். ஒரு முழு ஆட்டையே ஒரு சிங்கம் திங்கும். தின்னு போட்டு அப்படியே கிடக்கு, வார கணக்குல கிடக்கும். அப்படியே ஒரு வாரம் ஆகும் எந்திரிக்கிறதுக்கு. என்னது ஒரு வாரமா அது உணவு சாப்பிடாது. ஒரு வாரமா உணவு சாப்பிடாது. நீங்க எத்தனை நேரம் ஒரு வாரத்துல 50 தடவை தின்றுறீங்க. என்னது அப்படியா? ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம். அப்ப ஆனா அது ஜீரணமாயி வெளியே போய் எந்திரிச்சாத்த அது நெட்டையே விடு. எந்திரிச்சு அப்படியே நெளிச்சு ஒரு நெட்டை போடும். நெட்டை போடுறதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேட்டை. அப்ப மாசத்துக்கே 4 தடவை தான் திங்குது. மாசத்துக்கே 4 தடவை தான் மாசத்துக்கே. நீங்க 4 தடவை மனுஷன் ஒரு நாளைக்கு 7 தடவை தின்னுட்டு இருக்கிறான். அப்புறம் எப்படி இருக்கு? அதுக்கே அப்படி சாப்பிட்டா தான் அந்த விலங்குகள் இது சாப்பிட்றதுக்கும் அந்த விலங்குக்கு பெருக்கிறதுக்கும் கரெக்ட் சரியா இருக்கு. சும்மா 10 தடவை தின்ட்டே இருந்துச்சு மானெல்லாம் ஒரு 10 நாள்ல உலகத்துல எல்லாமே அழிஞ்சு போயிரு. என்னது யோசனை பண்ணிப்பாரு. 10 நாள்ல எல்லாம் ஒரு 100 சிங்கம் இருந்தா போதும், உலகத்தையும் அழிச்சிட்டு வந்துடும். அதுக்கு பாருங்க, இந்த அறிவை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 18 கிலோ இறைச்சி சாப்பிடும். பாத்தீங்கன்னா வயிறு கிண்டு நம்பி அப்படியே தள்ளாடி நடக்க அந்த சிங்கம் அப்படியே நிழல்ல போய் படுத்துக்கும். அப்படியே படுத்துச்சுன்னா 7 நாள் ஆகும் எந்திரிக்கிறது. அது தானாவே செரிச்சு அப்படியே மெல்ல மெல்ல செரிச்சு கழிச்சு 4 நாளா 8 நாளுக்கு அப்புறம் தான் அந்த மலம் வந்து அது புழுக்க கடுமையான நாற்றத்தோட வெளியே போகும். அப்படி போனதுக்கு அப்புறம் விடுதலே கிடைக்கும். அதுக்கப்புறம் அது எந்திரிக்க முடியாது. என்னது எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. செத்த போன மாதிரி சொல்லுவாங்க. இறையெடுத்த பாம்புன்னு சொல்லுவாங்க. இறையெடுத்த பாம்பு நகராது, கொத்தவும் கொத்தாது. என்னது நகராது, கொத்தவும் கொத்தாது சொல்றாங்க. இறையெடுத்த பாரு, தின்னு போட்டு கிடக்க இறையெடுத்த பாம்பு மாதிரி கிடக்க. கிராமத்துல சொல்லுவாங்க, அவன் பாரு தின்னு போட்டு இறையெடுத்த பாம்பு மாதிரி கிடக்குறான் பாருமாங்க. அப்படியே கிடக்குமா, ஏதோ முழுங்கிருச்சாட்டுக்கு, அதால நகர முடியல. இவன் தின்னு ஓட்டு நகர முடியாம இருக்குது. அது இதுதான் உண்மை. சரியா? சரி, காலையில என்ன படிச்சோம்? 2ஆம் பக்கம் இது பாடம். 2ஆம் பாடம் ஒரு லேசா பார்த்து நிறைவு செய்யலாம். அட்டாங்க யோகம் படிச்சுட்டு நிறைவு செய்யலாம். நேரமாச்சு. உற்ற என்று சொல்லுக்கு. சரி, மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது. மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது 39ஆம் பக்கம் மேல. அருந்தியது அற்றது என்ற 2 வார்த்தைகளுக்கும் தண்ணீரை மட்டுமே குறிக்கும். அருந்தப்படுவதும் என்னது அருந்தப்படுவதும் அதன் பின் உடலை விட்டு அற்று போவதும் தண்ணீர் மட்டும்தான். தண்ணீர் மட்டுமே. நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டுத்தான் செல்லும், அற்று போகாது. அது அருந்தர்தான், ஆனால் அது திரவம் தான். ஆனால் அது உள்ள இருக்கிற நச்சு பொருளை, உப்புக்களை செலுத்தி விட்டு தான் அற்று போகும். அப்ப நச்சு பொருள் ரத்தத்திலே தங்கிரும். நச்சு பொருள் ரத்தத்துல தங்கிரும். அப்ப அது போய் ரத்தத்துக்கு எடுத்து எல்லா நோயும் உண்டாக்கும். தண்ணீர் அப்படி இல்லை, ரத்தத்துல எதுவும் செலுத்தாது. அதுல இருந்து அற்று போய்விடும். அற்று போச்சுன்னா இல்லாமல் போய்விடுதுன்னு அர்த்தம். அற்று போச்சு சொல்றாங்க. அத்து போச்சு சொந்தமே அத்து போச்சுங்கிறோம்ல. என்னது நமக்கு அத்து சொந்தமே உறவே கிடையாது. அத்து போச்சுங்க என்ன நூல் அந்து போச்சு. அப்ப என்ன தொடர்பே இல்லை அர்த்தம். என்னது தொடர்பு அத்து போச்சு, சும்மா அத்து போச்சு. அப்ப அத்துடுங்கிறோம்ல. எதுக்கு அத்துடுனா தொடர்பு தூண்டினா அத்துடுறா அப்படிங்கிறமே இல்லையா? இப்ப புரியுதா? அப்போ தண்ணீர் அருந்தினால் அற்று போய் விடுகிறது. ஏன்னா அது எதுவும் உள்ள செலுத்துவதில்லை, ஆகிய அற்று போய் விடுகிறது. எதையும் செலுத்தாமலேயே அற்று போய் விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது செலுத்தாமல் அற்று போய் விடுகிறது. ஏற்கனவே செலுத்தப்பட்டது பார்த்தீங்களா, அதை கூட்டிட்டு போயிடும். அதுதான் இயற்கை பண்ற வேலை. அது அடுக்கெடுக்கிறது. தண்ணி இப்ப அழுக்கான துணியை தண்ணியில விட்டு அலாசுனீங்கன்னா
அழுக்கும் போயிரும், தண்ணியும் போயிரும். என்னது? அழுக்கும் போயிரும், தண்ணியும் ஆமா, போயிரும். அதான தண்ணியோட குணம். தண்ணியோட குணம் என்ன? அழுக்கை எடுப்பதுதான். அழுக்கு எடுத்ததுக்கு அது இருக்குமா? இருக்காது, அதுவும் போயிரும். அதான் இங்கான. அப்ப தண்ணீர் உடம்புல தங்காதுன்னு அர்த்தம். தண்ணீர் உடம்புல தங்காது. தங்காது. ஆனால் நீ சாப்பிட்ட உணவு தங்கிவிடும். நீ சாப்பிட்ட உணவு தங்கிவிடும். தங்கிவிடும். ஏன்னா அது உன்னுடைய மனப்பழக்கம். 2 லட்சம் ஆண்டுகளாக இருக்கிற மனப்பழக்கம். 2 லட்சம் ஆண்டு இருக்கிற தப்ப நீங்க 20 நாள்ல சரி பண்றீங்க. எத்தனை நாள்? 2 லட்சம் ஆண்டுகளாக வாழையடி வாழையாக உங்க ரத்தத்தை செக் பண்ண நீங்க எந்த நாட்டில இருந்து வந்தேன்னு யாருக்கும் தெரியாது. எந்தோ இருக்கும். இப்ப கூட கண்டுபிடிச்ச சமயத்துல இங்க மதுரைக்கு பக்கத்தால அந்த மலை மேல இருக்கிற ஒருத்தர் விருமாண்டியே கருமாண்டி நினைக்கிறேன். காமராசர் பல்கலைக்கழகத்துல ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. அவரு பிசிஏவே எம்சிஏ படிக்கிறார். அவர் ரத்தத்தை செக் பண்ணி பார்த்தா அது 80,000 ஆண்டுக்கு முன்பாக ஆப்பிரிக்க இனத்தோட ஒத்து போதும் கண்டுபிடிச்சாங்க. 80,000 ஆண்டுகள் போதாது, அந்த தலைமுறையோட சேர்ந்தவங்கிறாங்க. என்ன நமக்கு ஒன்று புரியுது, தலையை சுத்து. ஆனா நாம பல லட்சம் ஆண்டுகளே தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அங்க குடியம் குகைன்னு இருக்கு. அங்க ஒரு அற்புதமான குடி. அது 15 லட்சம் ஆண்டுகளாக தமிழ்ல அந்த இனம் தான் நாமம். 15 லட்சம் ஆண்டுகள் முன்பாக. எத்தனை லட்சம்? 15 லட்சம் ஐயா. குடிலம் குகை போய் பாருங்க. இன்னைக்கு உலக புகழ் பெற்றது. வெள்ளக்காரன் கண்டுபிடி, எவ்வளோ அமெரிக்காரனா இங்கிலாந்துக்காரன் கண்டுபிடிச்சோம். இது 15 லட்சம் ஆண்டுகளாக அங்க கல் கோடாலி இருக்குது. இன்னைக்கு போனால கல் எல்லாம் பொறுக்கிட்டு வரலாம். ஆயுத கல் இன்னைக்கு லட்சக்கணக்காக கிடக்குது, ஆயிரக்கணக்கில். என் பொண்ணு கூட பொறுக்கிட்டு வந்தாங்க. என் பொண்ணு சென்னையில் தான் படிச்சாங்க. சென்னை தாம்பரத்துல மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் கேள்விப்பட்டீங்களா? மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கால தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? புகழ்பெற்ற கல்லூரி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்னா தெரியாது யாரும் இருக்க முடியாது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்னா தெரியாத யாரும் இருக்க. ஆமா, மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். எம்சிசிம்பாங்க. எம்சிசி என்னது? ஆமா, புகழ்பெற்ற கல்லூரி. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அங்கதான் இருந்தாரு. குடியரசுத் தலைவர் அங்கதான் ஒரு பாடம் நடத்தினாரு. அங்க கல்லூரியில பேராசிரியர் இருந்தார், பாடம் நடத்தினாரு. பெரிய பெரிய தமிழ் அறிவாளிகள், தமிழ் மேதைகள், அறிவாளிகள் எல்லாமே அந்த காலத்துல தமிழ்ல தான் இருக்கு எல்லாமே. சரி, நிறைவு செய்ய போறேன். நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான். இந்த அர்த்தம் என்னுடைய 55வது வயதில் தான் விளங்கியது. அப்ப 55வது விளங்கினா ஒரு 20 வயசுல படிக்க ஆரம்பிச்சு எப்ப புரிஞ்சுது? 55வது வயது. அப்ப 35 வருஷம் ஆச்சு. அப்ப 2000 ஆண்டு பிரச்சனையை திருவள்ளுவர் தோன்றி 2100 ஆண்டு ஆச்சு. 2100 ஆண்டு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே போயிடும். கிறிஸ்து வரக்கு முன்னாடி 2040 2045 நினைக்கிறேன். கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்துட்டாரு. அதான் அது முன்னாடியே. அதுக்கு முன்னாடி திருமூலர். இப்படி போனோம்னா 15,000 ஆண்டு போகுது. நம்மளோட முதல் வேதம் நமக்கு பிரணவ வேதம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 15,000 ஆண்டுக்கு பின்னாட மயன் தான் எல்லாத்துக்கும் தலைவர். மயன் தான் உலகத்துக்கே தலைவர். மயன் தான். அவர் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பண்ணது அவரு தான். அப்ப தமிழ் யார் படிச்சாங்கன்னு தெரியாது. அப்ப தமிழ் 50,000 1 லட்சம் ஆண்டா இருந்து வர்றதை அதுல எழுத்து சீர்திருத்தம் பண்ணவர் மயன் தான். இந்த மாதிரி 5 எழுத்து 12 எழுத்தா மாத்துறது. முதல் 5 எழுத்து தான் இருந்தது. அப்புறம் 12 எழுத்தா கொண்டு வர குறில் நெடில் சேர்த்துற முதல் குறில் தான் இருக்கு. இ அ இ உ ஏ ஐ அவ்வளவுதான் இருக்கும். ஆ இ உ ஏ ஓ ஔ இதெல்லாம் பின்னாட வந்து ஒண்ணும் இல்லை. அந்த எழுத்தினோட நீட்சி தான் அதெல்லாம். சரி, முடிச்சுக்கிறேன். ஆக பிராணசக்தியில் வாழும் நிலை, அதாவது இந்த நீருணவு முறை அஷ்டாங்க யோகத்தில் 4வது படியாக பிராணாயாமம் அல்லது பிராணசக்தியிலே வாழ்வது என்பது வரை கொண்டு செல்கிறது. இதை பற்றி நான் 6வது அத்தியாயத்தில் கீழ் விவரமாக விளக்குகிறேன். பிராணசக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு தகுதியுள்ளதாக மாற்றுகிறது. அதனால இந்த விண்வெளி விளக்கல கண்டுபிடிச்சது. உண்மையிலுமே இந்த அணுக்கரு நலிந்த விசையை வைத்து மின்சாரம் கண்டுபிடிக்க முடியுது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லா விஞ்ஞானிகளும் தெரியும். அது ஒரு சுழற்சி வர்றதுக்கு 5000 ஆண்டு ஆகும். ஒரு வினாடியில ஒரு சுழற்சி வரணும். நம்ம ஜென்ரேட்டர் ஓடுது, கரண்ட்ல ஓடுது பார்த்தா டீசல் ஜென்ரேட்டர் ஓடும், பெட்ரோல் ஜென்ரேட்டர், பெரும்பாலும் டீசல் ஜென்ரேட்டர், சிஎம்என் ஜென்ரேட்டர். அது பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு 1200 ஆர்பிஎம் சுத்தணும். நிமிஷத்துக்கு 1200 சுத்தணும் தான் அந்த டைனமோக்கு மின்சாரம் உற்பத்தி பண்ணி தரும். ஆனால் 5000 ஆண்டுக்கு ஒரு தடவை சுத்துச்சுன்னா அது எப்படி கரண்ட் வருமா? ஒரு வினாடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வினாடிக்கு 50 தடவை சுத்தணும். குறைஞ்ச வச்சு பார்த்தா ஒரு வினாடிக்கு 20 தடவை, ஒரு விடிங்கிறதுக்குள்ள 20 தடவை சுத்தணும். விடிங்கிறதுக்குள்ள 20 தடவை சுத்தணும் ஐயா. அப்பதான் மின்சாரம் வரும். ஆனால் இது ஒரு தடவை சுத்தறதுக்கு 5000 ஆண்டுன்னா அது எடுக்கவே முடியாது முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன்,
இதுதாண்டா எனக்கு வந்து சிக்கிடுது, எங்கிட்ட வந்து வலுவா சிக்கிடுது. நான் இப்ப 15 நாள்ல கண்டுபிடிச்சேன். ஜனவரி 10 தான் கண்டுபிடிச்சேன். ஜனவரி 10. அதுக்கு முன்னாண்ட டிசம்பர் 25 தொடங்கி 15 நாள்ல கண்டுபிடிச்சேன். ஏற்கனவே 2 வருஷமா வெவ்வேறு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்ட பொழுதுதான் இந்த கிராஃபைட் என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறேன். அது என்னடா எதுக்கிட்ட கிராஃபைட் வச்சிருக்கா, மந்தமா இருக்குதுங்கிறானு. அப்புறம் வந்து சும்மா தகர ஜிங்க் தகர ஒண்ணு, துத்தநாக தகடு, அதை வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு 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 குச்சி மேலே வச்சுட்டு இன்னொரு குச்சி தண்ணியில் வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம். சின்ன பிளாஸ்டிக் தட்டு, வட்டமான ஒரு தட்டு எடுத்து சும்மா ஒரு 10 ml தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்னோண்டு திருவோண்டு ஜிங்க் தகடு, தகரத்தை வெட்டி இந்த கலாய் தகரம்னு சொல்லுவாங்க. அதாவது கலாய் தகரம், அதாவது துரு பிடிக்காது. அந்த கலாய் தகரம் இருந்து கொஞ்சம் வெட்டி உள்ள போட்டு அது மேல அந்த கலாய் தகரத்து மேல ஒரு குச்சி கருப்பு குச்சி, வெறும் தண்ணி மேல ஒரு கருப்பு குச்சி ஒரு தட்டுல வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா 1.3 வோல்ட் காட்டுச்சு. 1300 மில்லி வோல்ட் காட்டுறது, ஆச்சரியமா இருக்கு. அப்படியே நம்ப முடியல. திருப்பி திருப்பி ஒரு 10 தடவை பார்த்தேன். என்னடா 1300 மில்லி வோல்ட் வருதுன்னா, என்னடா கிட்டத்தட்ட புது பேட்டரியே அப்படித்தானே காட்டும், 1.45 தான் காட்டும், இது எப்படி இது? அப்புறம் திருப்பி திருப்பி வச்சு பார்த்து ஒரு நாள் பூரா வச்சு பார்த்தா ஏதோ வருதுடா. ஆனா ஆம்பியர் பார்த்தா சுத்தமா இருக்காது. ஆம்பியர் வந்து கவலை இல்லை, அது வந்து எப்போ மைக்ரோ ஆம்பியர் தான் வரும் இயற்கையாகவே. அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், ஓ இந்த கிராஃபைட்டுக்கு அந்த ஜிங்க் தகருக்கு எதை கலாய் தகரம், அது துத்தநாக தகரம். துத்தநாகத்துக்கும் கிராஃபைட்டுக்கும் எது தொடர்பு இருக்கு? தண்ணி வேற இருக்கு. அப்ப தண்ணி, கிராஃபைட்டு கறிக்குச்சி, ரூல் பென்சில் குச்சி, அப்புறம் அதை துத்தநாக தவிர அது கலாய் தகரம். என்னமோ நடக்குது. அப்புறம் இது எங்கடா இருக்குன்னு பார்த்தா எவரடியில் இப்படித்தான் இருக்கு. நான் சொன்னா எவரடி பார்த்தா எவரடே ஜிங்க் தகரம் வச்சிருக்கிற, உள்ள கிராஃபைட் வச்சிருக்கிறான். ஆடாங்க ஒக்கமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி அப்பவே என்ன பண்ணேன், அதை செக் பண்ணி பார்த்தேன். அது செத்து போன பேட்டரி 2-3 பேட்டரி வீட்டில் கிடந்தது, 4-5, ஒரு 10-15, எப்பயுமே எங்கள் வீட்டில் 10-15 கிடக்கு. அதை எடுத்து பார்த்தா அதே 1.1 வோல்ட் காட்டுது. என்றதுல வந்து 1.2 வோல்ட், என்றது 1.3 வோல்ட் காட்டுது. இல்லைடா நான் செய்யறது அதிகமாக காட்டுறது, இது செத்து போன பேட்டரி 1.1 தானே காட்டுறது. சரி இது 1.1 வச்சு கடியாரம் ஓட்ட முடியாது, எதுவுமே ஒன்றும் ஆகாது, குப்பையில தான் போடணும். அப்புறம் என்ன பண்ண, சரி 2 எடுத்து என்ன பண்ணா, 2 கனெக்ஷன் பண்ணேன். 2 கனெக்ஷன் பண்ணி உள்ள உடச்சி விட்டு உள்ள இந்த கிராஃபைட் குச்சி வெளியே தெரியுற மாதிரி, நம்ம தான் கிராஃபைட் உள்ள சிறுசாகிறப்ப வெவ்வேறு பேட்டரி உடச்சி விளையாடணும், அந்த மாதிரி உடச்சி இந்த கிராஃபைட் கொஞ்சம் தெரியுற மாதிரி நோண்டிட்டு அதோட எடுத்துக்கிட்டு வெளியே ஒரு கிராஃபைட் குட்டி வச்சுட்டேன். ஏன்னா வெளியே ஒரு கிராஃபைட் குச்சி அதை மேலே ஒட்டிட்டேன். ஆனால் அது மேலே ஜிங்க் கலாய் தகர் தான் ஒட்டி இருக்கிறான். அது கம்பெனிக்காரன் கலாய் தகர் தான் மேலே பூச்சிருக்கான். அது வந்து எதிர்மறையாக வேலை செய்யும், நெகட்டிவாக வேலை செய்யும். உள்ள இருக்கிற கிராஃபைட் குச்சி வந்து நேர்மாதிரி இயற்கையாக கம்பெனிக்காரன் செஞ்சது. நான் கூடுதலாக மேலே ஒன்று ஒட்ட வச்சேன். ஒட்ட வச்சு பார்த்தா வோல்ட்டு வந்துருச்சு. ஓ என்னடா ஒட்ட வச்சாலும் வருது, ஆச்சரியமா இருக்கு, என்னடா சம்மந்தமே எல்லாம் கரண்ட் வருது. 1.2 வோல்ட், 1.1 வோல்ட் வந்து. அப்ப 2ஐயும் கூட்டா 2.2 வோல்ட். அட பக்கமாக்கா 2.2 வோல்ட். உடனே என்ன பண்ணா, அப்புறம் மாடி குப்பைக்கு வீட்டுக்கு மாடி எல்லாம் எடுத்து எல்லாம் பார்த்து எல்லாம் எடுத்து ஒரு 5 வச்சேன். 5 வச்சோன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 6 வோல்ட் வந்தது. ஆடா ஒக்கமாக்கா, உடனே லைட் வச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, மாச கணக்கில் எரியுது. அப்ப ஏன் இது மாச கணக்கு எரியும்? நான் சரி 20 மணி நேரம் எரியா, அது இருக்கிறது கொஞ்சோண்டு இருக்கும், செத்து பூணு பாட்டை எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நான் தேடி எழுதி வச்சுட்டேன். 3 நாளுக்கு அப்புறம் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்னமோ பேய் பிடிச்சிருச்சு அடுத்து எரிஞ்சுட்டே இருக்குது. என்னது பேய் பிடிச்சிருச்சு? பேய் பிடிச்சிருச்சு அடுத்து இதுங்களா, இனி எனக்கு ஒரு பேய் பிடிச்சி மாதிரி இதுக்கே பேய் பிடிச்சிருச்சு, இப்படி எரிஞ்சிட்டே இருக்கு. வீட்டுக்காரை கேட்டேன், எனக்கு என்ன தெரியும் போயிட்டு, அவருக்கு தெரியாது. இல்ல மகளை கூப்பிட்டு என்னங்க அனுப்பப்பா போட்டோ எடுத்து. அப்ப அங்க இருக்காப்புல, இங்கிலாந்துல தான் படிச்சிருக்காப்புல. உடனே அனுப்பிச்சேன், வித்தியாசமா இருக்கு, நானும் செஞ்சு பார்க்கறேன், செஞ்சு பாருறேன். அப்புறம் ஒரு 15 நாளே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் சரி அப்புறம் புது பேட்டரி வாங்கலான்னு பார்த்தேன். அப்படியே வாங்கி பண்ணந்தான். அப்ப என்னமோ நடக்குதுறான்னு சொல்லி பார்த்து புது பேட்டரி கடைசி 2 எடுத்து வச்சா அது பட்டையை கலப்புது. வீட்டில் வெளிச்சம்னா வெளிச்சம், ரவரும் பகல் எரிச்சுக்கிட்டே இருக்கு. நான் வீட்டை அப்படி மேலே செவுத்துல ஒட்ட வச்சுட்டேன். அது லைட் ஆஃப் பண்ண வீடே வெளிச்சம் அடிக்குது. ஆட்டங்க ஒக்கமாக எந்த வாங்குற, சாகவே மாட்டேங்குதுரா. 6 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, சாக மாட்டேங்குது. இப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதை எடுத்து போட்டே இருந்தேன். கடைசியில அந்த ஒரு 35-40 நாள் வரும்போது கொஞ்சம் பவர் குறைஞ்சது. அப்ப செக் பண்ணி பார்த்தா 3000 மில்லி வோல்ட், 3 வோல்ட் இருந்து 2.25 வோல்ட் வந்தது. அப்ப எழுதிட்டேன். இதெல்லாம் 90 நாள் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே என் பொண்ணுக்கு அனுப்பிச்சேன். அவன் உடனே கடையில போய் இங்கிலாந்துல போய் கடையில் 2 பேட்டரி வாங்கிட்டு வந்து அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரே நேரத்துல 18 LED வச்சு அடிச்சு அது பட்டையை கலப்புது. இது இந்த அறையே பயங்கர வெளிச்சமா இருக்குது. நம்பவே முடியல. 3 வோல்ட் எப்படி 3 வோல்ட் எப்படி 18 LED எரியுது? பேட்டரி சூடாகும் இல்லை, ஒன்றும் ஆகலை. எழுதிக்கிட்டு நான் பேட்டரி சூடாகவில்லை, எரிந்து கொண்டே இருக்கிறது.
அப்ப கடைசியில 8 நாள் கழிச்சு பார்த்தா 3000 மில்லி வோல்ட்டுக்கு 3 வோல்ட்டுக்கு 2.5 வோல்ட் தான், அரை வோல்ட் தான் குறைச்சிருக்கு, 2.5 வோல்ட் மிச்சமா இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளை எரியாது. அப்பவே எழுதிட்டாப்புல. அப்ப நான் கணக்கு போடும்போது ஏலம்ப 63 ஆம்பியர், ஏலம்ப 8 8 72 98 72, ஒரு நாளைக்கு 9 ஆம்பியர் வேணும், 72 ஆம்பியர் வந்திருக்குதுன்னா அப்ப இதுக்கு பேட்டரிக்கு இருக்கிறதே வெறும் 6 ஆம்பியர் தான். உண்மையாலே வெறும் ஆம்பியர் தான் இருக்கு. எப்படா இவ்வளவு ஆம்பியர் வந்து? அப்ப என்னமோ உள்ள நடக்குது, அணு மாதிரி எதோ நடக்குது. அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணி இப்ப கடைசியில பார்த்தா இதுக்கு எவன் கிராஃபைட் ஆரம்பிச்சு பண்ணான், இது உண்மையாலே எவன் சொன்னான் அப்படின்னு பாக்குறப்ப 1934 என்ரிகோ ஃபெர்மியில் இருந்து, அப்புறம் 1979, அப்புறம் 1983, அதுல இடையில வந்து 2010 ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணாரு கிராஃபைட்டை. இன்னும் அவரே வந்து 2 நோபல், ஒரு 10 ஆண்டுக்குள்ள 2 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அவரு பேர் வந்து ஆண்ட்ரூ கேம்ங்கிறவங்க. அவர் தான் 10 வருஷத்துக்குள்ளேயே 2 நோபல் பரிசு வாங்கிட்டார். அவன் 1 நோபல் பரிசு வாங்குறதுக்கே பிறந்த நாள் கண்டு போயிடும். 10 கிராஃபைட் ஆராய்ச்சிக்குள்ளே 2 நோபல் பரிசு வாங்கிட்டார். அடங்கொக்க மக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களே ஆராய்ச்சி பண்ணி இவங்களுக்கு இந்த விவரம் தெரியாம போயிடுச்சு அப்படின்னு. அவங்க என்னன்னா இதுல இருந்து கரண்டே வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராஃபைட் ஒரு வட்டம் அடிக்கிறக்கே 6000 ஆண்டு ஆகும். என்னது? நான் என்ன வேணா ஒரு வினாடில சுருக்கிறேன். இப்படி என்ன 6000 ஆண்டு எங்கே ஒரு வினாடி நீங்க? அது காரணம் உள்ள கிராஃபின் அந்த இடத்துல மேந்துட்டே இருக்குது. அது அப்படி மைக்ரோ செகண்ட் அப்படி கூட்டுமை ரொம்ப குறை. 1 வோல்ட்ல லட்சத்துல 1 பங்கு கரண்ட் கொடுத்தா ஒயின்னு சுத்தம். அது அந்த வீட்டுல கல்யாணத்துல பார்த்து சின்ன ட்ரோன் மேல போதுவார் அதே மாதிரி இப்பெல்லாம் அது இந்த ட்ரோன் வச்சு எடுக்கிறாங்க. அதுதான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளவு வேகத்துல 50,000 ஆர்பிஎம் சுத்தும். ஒரு நிமிஷத்துக்கு 50,000 ஆர்பிஎம் கற்பனையே பண்ண முடியாது. அவ்வளோ ஆர்பிஎம். அதை விட நான் சொல்றது ஒரு வினால 1,00,000 சுத்துற மாதிரி அது உள்ள சுத்தினோடனே 6000 ஆண்டு என்ன ஆகுதுன்னு கேட்டா அந்த ஸ்பீடு வர்றப்போ 6000 ஆண்டு ஒரு வினாடியா மாறிடுது. என்னது? ஒரு வினாடி 6000 ஆண்டு எத்தனை ஆண்டு? ஒரு வினாடியில சுருங்கிடுது. உடனே மின்சாரத்து உள்ள இருந்து உறிஞ்சிருது. உடனே அந்த நியூட்ரான் புரோட்டான் அப்படிதான் விஞ்ஞானம் சொல்லுது. கிராஃபைட் வந்து தங்கிட்டு இருக்க நியூட்ரானை புரோட்டானை மாற்றிக்கொள்ளும். அது வந்து மெல்ல நடக்குது. அது 1000 ஆண்டுகளாக எழுதி வச்சிருக்கானுங்க. ஆனால் நான் ஒரு வினாடியில அது இந்த வேலை நடக்குது. அதுதான் இந்த லைட். இதெல்லாம் பின்னாடிதான் படிச்சுக்கிட்டேன். முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி எரியுது, ஏன் எரியுது, யாரை கேட்டாலும் தெரியலைங்கிறா. யாரை கேட்டாலும் எவனை கேட்டாலும் பிஎஸ்சி கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது, பிடெக் கேட்டாலும் தெரியுமாது, எம்டெக் கேட்டாலும் ஐஐடி காரன்னு கேட்டு அதுல எனக்கு தெரியலைங்க. எப்படி சுத்து எங்களுக்கு எவன் படிச்சிருக்கா? எவனும் படிக்க. அப்புறம் நோபல் பரிசு பெற்றுவீங்க அவன் பார்த்து 1934 சொல்லி அவன் உயிரோடே கிடையாது. நான் சொல்ற ஆளுங்களோ எவனும் உயிரோட இல்லை. கடைசியில பார்த்தேன் இணையதளத்துல தேடி தேடி பார்த்து கிராஃபைட்டு ஆராய்ச்சி பண்ணிருக்கான் தவிர கிராஃபைட்டு மின்சாரம் எடுக்கலான்னு கண்டுபிடிக்கிறது தெரியாது. ஏன்னா இந்த பாடத்திலே சொல்லியிருக்கிறான் கிராஃபைட்ல இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற பீட்டா டிகேன்னு ஒன்று இருக்கு. ஆனா கரண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றும் 6000 ஆண்டு 7000 ஆண்டு 10,000 ஆண்டு கழிச்சு ஒரு சுவிட்ச் எடுத்து. அப்போ உங்க ஒரு 10 வீசுறேன், நீங்க கையில பிடிச்சி அடுத்த விட எங்கிட்ட வீசணும். இப்படி ஒரு வினாடிக்குள்ள டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருந்தா அது தானாவே மின்சாரம் முடிச்சுக்கிறேன். இது இருக்கட்டும். அப்புறம் ஒரு நாளைக்கு இது பேசுவோம். ஒரு நாளைக்கு எல்லாரும் இந்த அறிவியல்னு ஒரு தடவை பேசுவோம். எல்லாரும் செஞ்சு வச்சிருக்கீங்களா? நீங்க கூட தயாளன் நீங்க ஒண்ணு செய்யுங்க. ஒரு 2 செய்ய வேண்டியதான் தயாளன். நாளைக்கு செஞ்சிடுறேன். நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த இதெல்லாமே எல்இடி எல்லாமே இருக்குங்கய்யா. பேட்டரி மட்டும் வாங்கணுங்கய்யா. அது என்ன 2 பேட்டரி வாங்கினா முடிஞ்சு போச்சு. டியூரசெல் வாங்கினாலும் சரி அல்லது எவரடி வாங்கினாலும் சரி. சரிங்க, டியூரசெல்ல வாங்கிடுறேங்க. அதை நான் வாங்கி செஞ்சிருக்கேன். கார்பன்லாம் இருக்குங்க, வாங்கியிருக்கேன். அதே படம் எடுத்து அனுப்புங்க. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு படம் எடுத்து அனுப்புங்க. எங்க பாத்துருக்கீங்களா? அதான் ஒட்டவே 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல ஒட்ட வச்சுட்டு 2 எல்இடி ஒரு எல்இடி வச்சாலும் சரி, அந்த 3 கலர்ல இருக்கிற எல்இடி வச்சாலும் சரி, அது 3 கலர் இருக்கிற எல்இடி சரிங்க, அது வச்சாலும் சரி, பச்சை எல்இடி வச்சாலும் சரி, வெள்ளடி எதை வச்ச சிகப்பு எதை வச்சாலும் எரிஞ்சிட்டே இருக்கு. அது எரியும். ஒரு எல்இடி வச்சுமே அது இருக்கும். அநேகமா ஒரு எல்இடி வச்சா 8 மாசம் தாண்டுன்னு நினைக்கிறேன். பாக்கலாம். சரிங்க, எனக்கு 90 நாள் வரணும். சரிங்க. அது அப்படி எடுத்து போடுங்க. சரி, ஒன்று மட்டும் நான் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். திருக்குறள் மூலத்தை மட்டும் படியுங்கள். எந்த காரணத்துக்கும் பொழிப்புரையை படிக்காதீங்க. மீண்டும் இதை பத்தி நம்ம காலையில பேசுவோம். சரியா? நன்றி. சரிங்க.